Hello friends, I am Gautam from HIT Software Training Institute. நாம இன்னைக்கு பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி கேண்டில் ஸ்டிக் பிளாட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு MPL ஃபினான்ஸ் லைப்ரரி வேணும். ஸோ முதல்ல அந்த லைப்ரரி வந்து மோஸ்ட்லி கொலாபில் இருக்காது. அப்படி கொலாபில் இல்லைன்னா நம்ம வந்து பிப் இன்ஸ்டால் பண்ணுவோம். பிப் இன்ஸ்டால் MPL ஃபினான்ஸ். இது மேட்ப்ளாட்லிப்போட ஃபினான்ஸுக்காக வச்சுருக்க லைப்ரரி. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணிடலாம். ஓகே, MPL ஃபினான்ஸ் நம்மளுக்கு லோட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பாண்டாஸ். பாண்டாஸில் நம்ம இப்போது ஸ்பெசிஃபிக்காக என்ன எடுக்க போகிறோம்னா டேட்டா ரீடர். டேட்டா ரீடர் எதுக்குன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம வெப்லேருந்து டேட்டா எடுக்க போகிறோம் இந்த எக்ஸாம்பிளுக்காக. ஸோ ஆஸ் வெப்னு வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து நம்மளோட நார்மல் மேட்ப்ளாட்லிப். மேட்ப்ளாட்லிப் SPLT. அதுக்கு அடுத்து வந்து நம்மளோட MPL ஃபினான்ஸ் இம்போர்ட். PF. ஓகே, அடுத்து வந்து நம்மளோட டேட் அண்ட் டைம் நம்மளுக்கு வேணும். ஏன்னா டேட்டா வந்து நம்ம எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் எடுக்க போகிறோன்றதுக்காக டேட் அண்ட் டைம் வேணும். ஸோ இம்போர்ட் டேட் டைம் ஆஸ் DT. ஓகே, இப்போ நம்மளோட லைப்ரரிஸ் நம்ம எடுத்தாச்சு, லைப்ரரிஸ் ரன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு தேவை வந்து நம்மளோட ஒரு ஸ்டாக் ப்ரைஸ். ஏன்னா ஸ்டாக்கை வச்சு தான் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக் பிளாட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாக் இல்லாட்டி ஒரு கம்பெனி எனிதிங் அதோட டேட்டா நம்மளுக்கு வேணும். அந்த டேட்டாவை இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்க டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை நம்ம பிளாட் பண்ணி அதில் தான் நம்ம கேண்டில் ஸ்டிக் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு முதல்ல நம்ம கம்பெனியை இது பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுவோம். கம்பெனி இஸ் ஈக்குவல் டு கோட்ஸ் பவர் ஆஃப். நான் வந்து இங்கே வந்து NSCI எடுத்திருக்கேன். NSCIனா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா, இதோட சிம்பிள் வந்து இதுதான். இது இப்போ நம்ம எப்படி எடுக்கலாம்னா, இதோட சிம்பிள் உங்களுக்கு தெரியணும்னா உங்களோட யாகோ ஃபினான்ஸ் போயிருங்க. யாகோ ஃபினான்ஸில் எல்லா கம்பெனிஸும் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்மளோட நிஃப்டியை செலக்ட் பண்ணோன்னா நம்ம இங்கே சைடில் அது நேம் பக்கத்தில் அதோட சிம்பிள் காட்டு தான் பவர் NSCI. அப்போது இதுதான் நம்மளோட சிம்பிள், நம்மளுக்கு தேவையான சிம்பிள் இதுதான். அப்போது அந்த சிம்பிள் வந்து நம்ம இங்கே கம்பெனிக்குள்ளே கொடுத்துரும். அடுத்தது ஸ்டார்ட். அது எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், DT டாட் டேட் டைம். ஓகேங்களா, நம்ம ஸ்டார்டிங் டேட் வந்து 2020 ஃபர்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் டேட்லேருந்து வச்சுக்கலாம். அடுத்தது எண்டிங் டேட் வந்து நம்ம எங்கே கொடுக்கலாம்னா DT டாட் டேட் டைம் டாட் நவ்னா இப்போ வரைக்கும் கரண்ட் இன்னைக்கு இருக்க இது வரைக்கும் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். டேட்டா வந்து இன்னைக்கு வந்த வேல்யூஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து நம்மளுக்கு வந்துடும். தென் இப்போ நம்ம இந்த டேட்டாவை வியூ பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து டேட்டாவில் ஸ்டோர் பண்ணோம். டேட்டா வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு, இப்போ தான் நம்ம வந்து வெப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். வெப் பாண்டாஸ் டேட்டா ரீடர் ஆஸ் வெப்னு கொடுத்தாலும் அந்த வெப் டாட் டேட்டா ரீடர் இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி நேம் கொடுக்கணும். கம்பெனி நேம் வந்து நம்ம NSCI கொடுத்துருக்கோம். காமா எங்கேருந்து புல் பண்ண போகிறீங்க டேட்டாவை, நம்ம வந்து யாகுலேருந்து டேட்டா புல் பண்ண போகிறோம். கோச்சுக்குள்ளே கொடுத்துருங்க. காமா ஸ்டார்டிங் டேட்
ஸ்டார்ட் எண்ட் இப்போ கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நம்ம கம்பெனியோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டேட்டாவில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வந்திருக்க வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் பிரிண்ட் டேட்டாவை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியுதா, டேட் 1 அதோட ஐயோட வேல்யூ என்ன, அதோட லோ வேல்யூ என்ன, வால்யூம் அன்றைக்கி எவ்வளோ ஆச்சு, அட்ஜஸ்ட் வேல்யூஸ். உங்களுக்கு டோட்டலாக 283 rows and 6 columns வந்திருக்கு. அப்போ நம்ம டேட்டா ஈஸியாக வந்து நம்ம யாகூ ஃபினான்ஸ்லேருந்து இப்போ புல் பண்ணிவிட்டோம். என்எஸ்சி டேட்டா 2020 ஜனவரிலேருந்து டில் டேட் இப்போ வரைக்கும். இப்போ நம்ம டேட்டா எடுத்தாச்சு. இப்போ இந்த டேட்டாவை ப்ளாட் பண்ணுவோம். ப்ளாட் பண்ணது நம்ம ஏற்கனவே மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணியிருக்க மாதிரியே தான். plt.plot டேட்டா. சரி, இதுக்குள்ளே இருக்க எந்த வேரியபிள் இல்லாட்டி எந்த காலமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் எடுத்துக்கலாம். கேப்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே நம்மளுக்கு காலம்ஸ் என்ன வந்திருக்கோ அந்த காலம் தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஐ லோ, அப்போ க்ளோஸ் வந்து சி வந்து கேப்ஸ் தான் நினைக்கிறேன். சி கேப்ஸ் தான். அண்ட் plt.show கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு டேட்டா ப்ளாட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா, 2020 ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரேஞ்சில் இருந்திருக்கு. அங்கேருந்து கிராஃப் நல்லா இறங்கி அழகாக ஏறி உங்களுக்கு வந்து ப்ளாட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டேட்டா வந்து கரெக்டாக வந்திருக்கு. டேட்டா வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த டேட்டாவை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா கேண்டலில் போடுவோம். ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கேண்டில் ஸ்டிக் பார்க்கறதுக்கு இதே MPF நம்ம லைப்ரரி எடுத்தோம்ல MPF.plot கொடுத்துட்டு இதுக்குள்ள டேட்டா யூஸ் பண்ண போகிறோம். டைப் equal to எந்த டைப்பில் நீங்கள் வந்து ப்ளாட் பண்ண போகிறீங்க. கேண்டில். ஓகே, கேண்டில் ஸ்டிக் வேணுன்றதுனால நம்ம கேண்டில் கொடுத்தோம். அண்ட் வால்யூம் வேணுமா, நம்மளுக்கு வால்யூம் டேட்டா வேணும்னா அதையும் சேர்த்து கொடுத்துக்கலாம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு அண்ட் ஸ்டைல் வந்து யாகும். ஓகே, இப்போ நம்மளோட டேட்டாவை ப்ளாட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு டேட்டா ப்ளாட் ஆகிடுச்சு. கீழே இருக்கிறது வந்து நம்மளோட வால்யூம் ரேஞ்ச் எங்கேருந்து இதுக்குள்ளே போயிருக்குன்னு. அண்ட் இதுதான் நம்மளோட கேண்டில் ஸ்டிக். இப்போ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்மளோட கொலாபில் விஷுவலைசேஷன் அவ்வளோ நல்லா இல்லைன்னா எப்படின்னா நம்மளால் ஒரு கிளியராக பார்க்க முடியல இங்கே நம்மளோட கேண்டில் ஸ்டிக்ஸை. ஸோ இதே ஃபார்மேட்டை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பைசாமில் நம்ம இப்போது ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பைசாம்குள்ளே வந்துட்டேன். ஓகே, பைசாமுக்குள்ளே நம்ம அந்த மாதிரி பிப் இன்ஸ்டால் பண்ண முடியாது. பிப் இன்ஸ்டால் பண்ணலாம், டெர்மினலில் போய் பிப் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த பிப் இன்ஸ்டால் பண்ணுறத விட இன்னொரு வே இருக்குது. நான் அந்த வே சொல்லித்தரேன் உங்களுக்கு. செட்டிங்ஸ் போயிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் போயிடணும். ப்ராஜெக்டில் பைதான் இன்டர்பிரிட்டர் போயிடணும். இங்கே நம்மளுக்கு காட்டு பார்த்தீங்களா, நம்மளோட பாண்டாஸ் டேட்டா ரீடர் இருக்குது, அப்புறம் MPL ஃபினான்ஸ் இருக்குது, இந்த லைப்ரரிஸ் எல்லாம் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த லைப்ரரிஸ்லாம் இல்லைன்னா இங்கே இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டைரெக்டாக இங்கே நீங்கள் வந்து தேடலாம். MPL ஃபினான்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இன்ஸ்டால் கொடுக்க தேவையில்ல, நம்ம இப்படி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட் டைம் வேணும்னா டேட் டைம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ பிப் இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு வழி. அப்படி இல்லை, டேரெக்டாக இந்த மாதிரி நம்ம பைசாம் யூஸ் பண்ணுறோன்னா செட்டிங்ஸ்
ப்ராஜெக்ட் பைத்தான் இன்டர்பிரிட்டருக்குள்ளே வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லைப்ரரிஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் அப்படியே அங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணி பண்ணுறேன். ஓகே, நம்மளோட லைப்ரரிஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்மளோட கம்பெனி சி. ஓகே, நம்ம கம்பெனி டேட்டா எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது நம்மளுக்கு தேவை பிளாட்டிங். பிளாட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு ஓகே, இப்போது பிளாட்டுக்கான இதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளோட கிராஃப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கொலாபில் நம்மளால் ஜூம் பண்ண முடியல. நம்ம இங்கே பைச்சாம்பிள் யூஸ் பண்ணதுனால நம்ம டேரெக்டாக நம்மளுக்கு எங்கே வேணுமோ அதை அப்படியே நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஓகேங்களா? ஒரு கேண்டில் ஸ்டிக்னா அதுக்கு ஓப்பன் வேல்யூ, எண்ட் வேல்யூ, அதில் ட்ரேடான ரேஞ்ச் இருக்கும். ஸோ கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அப்போது இப்படி தான் வந்து நம்ம பைச்சாமில் யூஸ் பண்ணால் நம்மளால் அந்த கிராஃபை நல்லா ஜூம் பண்ணி இன்னும் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஒரு தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம ஈஸியாக ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பைச்சாமில் யூஸ் பண்ணணுன்னு இது வந்துச்சுன்னா பைச்சாம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற கொலாபும் விஷுவலைசேஷன் சப்போர்ட் பண்ணும். ஆனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் கிளியராகவும் நம்மளுக்கு இதில் ஜூம் ஆப்ஷன்ஸ் இருக்காதனால கொஞ்சம் இதுவாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ 2 ஸ்டாக்கை நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது. ஸ்டாக் டேட்டா எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்டாக் டேட்டாவில் 2 ஸ்டாக் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ டேட்டா 1 which is equal to இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். வெப் டாட் டேட்டா ரீடர். வெப் டாட் டேட்டா ரீடருக்குள்ள இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது AAPL. ஓகே, இது எங்கேருந்து எடுக்க போகிறோன்னா நம்ம யாகுலேருந்து எடுக்க போகிறோம். யாகு ஃபினான்ஸ், அதுக்காக யாகு. அதுக்கப்புறமா ஸ்டார்ட், நம்ம ஏற்கனவே டேட் சொல்லியிருக்கோம், அதுலேருந்தே ஸ்டார்ட், அதுக்கப்புறம் எண்டு. தென் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே வந்து டேட்டா 2, இங்கே வந்து நான் வந்து ஸ்டாக் நேம் வந்து மாற்ற போகிறேன். ஸ்டாக் நேம் வந்து இங்கே வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா, ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்பிள் அண்ட் டெஸ்லா நம்ம 2 ஸ்டாக் எடுத்துருக்கோம். ஓகே, தென் இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளாட் பண்ணி பார்த்துடலாம். tlt.plot டேட்டா 1 ஆஃப் இதோட நம்மளோட க்ளோசிங் வேல்யூ தான் எடுக்க போகிறோம். க்ளோஸ் கேப்ஸ். ஆமாம், இதுக்கு வந்து நம்ம லேபிள் கூட கொடுக்கலாம். ஸோ லேபிள் கொடுத்து இது வந்து டெஸ்லா அப்படின்னு காட்டுறதுக்கு, இல்லை இது வந்து ஆப்பிள்ன்றது காட்டுறதுக்கும் நம்ம வந்து லேபிள் கொடுத்துக்கலாம். ஆமாம், ஓகே. அண்ட் அடுத்தது சேம் இதே தான், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இதோட டேட்டா 1 இல்லை இது டேட்டா 2, இந்த ஸ்டாக் நேம் வந்து ஆப்பிள் கிடையாது, டெஸ்லா. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது டாட் லெஜெண்ட் LH. ஏன்னா நம்மளுக்கு எந்த ஸ்டாக் எதுன்னு தெரியணும், எந்த லைன் எதுக்கு போகுதுன்னு தெரியணும், அதுக்காக
எல்ஓசி லொக்கேஷன் எங்கே வேணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இப்போதைக்கு அப்பர் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் plt.show. plt.show. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 ஸ்டாக்கும் கம்பேர் பண்ணி அதுக்கான கிராஃப் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ப்ளூ வந்து ஆப்பிள் ஸ்டாக், ஆரஞ்சு வந்து டெஸ்லாவோட ஸ்டாக். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த கோட் யூஸ் பண்ணி 2 ஸ்டாக்ஸை அட் அ டைம் நம்ம வந்து கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கேண்டல்ஸ்டிக் எப்படி எடுத்துகிட்டு வரணும், டேட்டா எப்படி யாகூ ஃபினான்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரணும், அதுக்கப்புறம் MPL ஃபினான்ஸ் ஆப் வந்து இந்த கேண்டல்ஸ்டிக்காக டேட்டாவை ஸ்டாக் டேட்டாவை இல்லாட்டி ஃபினான்ஸ் டைப்பான டேட்டாவை வியூ பண்ணி பார்க்கறதுக்காக தான் நம்மளோட MPL ஃபினான்ஸ் லைப்ரரி. ஸோ அது உள்ள இருக்க ஒரு சின்ன இது தான் இந்த கேண்டல்ஸ்டிக் வச்சு ப்ளாட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம ப்ளாட் யூஸ் பண்ணி எப்படி 2 ஸ்டாக்கை கம்பேர் பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.